மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். மாணிக்கம் தாக்கூர் என்ன மனநிலையில் இருக்காரோ அதே மனநிலையில தான் அண்ணா. 14 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இடத்துலயுமே அதிமுக போட்டியிடல. இதுமே ஒரு ஸ்மார்ட் மூவா பார்க்கலாமா? ஸ்மார்ட் மூவ்லாம் இல்ல, இது வச்சு செய்யறது. நான் தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பேங்கன்னா, எனக்கு இந்த தேர்தல் ஒன்றும் பெருசா நிக்கிற மாதிரி இஷ்டம் இல்லைங்கண்ணா அப்படி. அப்புறம் எதுக்கு இப்ப பிரச்சனை வருது? அண்ணாமலை ப்ளீஸ், நீங்க இல்லைன்னா தமிழகத்துல தாமரை மலராது, தயவு செய்து அப்படின்னா மலர வைங்க அப்படி பாஜக கேட்பாங்களா? பாஜக இருக்கிற ஒரு சில தலைவர்களுக்கு தமிழக பாஜக தோக்கணும்ன்ற ஆசை உள்ள இருக்கு. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். தேர்தல் களம் இப்பதான் சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் தேதியை அறிவிச்சு ஒரு 10 நாட்கள் கடந்தாலுமே இப்பதான் அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பிரச்சார களத்திலே இறங்கிட்டாங்க நாம் தமிழர் சீமானும் எடப்பாடி பழனிசாமியும். களம் எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க சொன்ன மாதிரி சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் 2 நாள்ல கொதி நிலைக்கு வரும். அப்புறம் ஒரு அந்த வேட்பாளர்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த கோஷ்டி பூசல் சண்டை அதிகமா வரும். எல்லா கட்சியிலுமே வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சியில சீட்டு கேட்டிருப்பாங்க. அந்த சீட்டை கூட்டணி கட்சி கொடுத்துருப்பாங்க. அது ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில இருக்கும். இப்ப அந்த சீட்டு வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சிட்ட உடனே அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். இப்ப காங்கிரஸ்க்குன்னு வச்சுக்கலாம், காங்கிரஸ்ல 2 பேர் கேட்டிருப்பாங்க. இல்ல திமுக அந்த சீட்டை ஐடென்டிஃபை பண்ணிருக்கு, அண்ணா திமுக ஐடென்டிஃபை பண்ணிருக்கு, அங்க ஒரு 4 பேர் கேட்டிருப்பாங்க. இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிச்ச உடனே அங்க இந்த கலக குரல், கோஷ்டி பூசல் இதெல்லாம் இருக்கும். இப்போ ஆல்ரெடி இப்பதான் அந்த சூடு பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த சூடு பிடிச்ச விஷயத்தோட அது சேரும்போது அந்த கொதி நிலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் கொள்கை, கட்சி, தலைவர், கோட்பாடெல்லாம் இருக்கும். எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல அப்படின்னும் போது, நீனா தலைவர், நானா தொண்டை, நீ நான் எம்எல்ஏ ஆக முடியலன்னா நீ யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு கீழே இருக்க அரசியல்வாதிகள் எடுப்பாங்க. சமீபமா பாத்தீங்கன்னா நீங்க பாண்டிச்சேரியில பாத்தீங்க, தாவேக்கால சீட்டு கிடைக்கும்னு ஆசையா இருந்தவங்களுக்கு இல்ல, புதுசா வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு இந்த சால்வை, விஜயோட படம், ஐடி கார்டெல்லாம் வச்சுட்டு இந்த இதை வச்சு நான் என்ன பண்றது, ரோட்லயே போடுறேன், எவனா பொறிக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் பேசினாங்க. அந்த மாதிரி நிலை, அந்த மாதிரி குடும்பாவி எரிப்பு, சொந்த கட்சிக்காரர்களை அவரு தலைவரோட குடும்பாவி எரிக்கிறது, அதுக்கப்புறம் போஸ்டர் ஒட்டுறது, அதுவே இப்ப ஆரம்பிச்சுன்னாங்க. காலையில அதிமுக எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டம் நினைக்கிறேன், நாகர்கோயில், கும்பகோணம் இங்க எல்லாமே ஆரம்பிச்சு. ஆமா. இப்போ என்னன்னா ஒரு விஷயம் பார்க்கணும். கன்னியாகுமரியில அதிமுக கடைசியா எப்ப ஜெயிச்சது, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல பத்மநாபபுரம், கிள்ளியூர், குளச்சல் அந்த இடம், அதுக்கப்புறம் நாகர்கோவில், இந்த டெரெயின்ல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில ஒண்டிதான் அவங்க தலவாய் சுந்தரம் ஒரு சில நேரத்துல ஜெயிச்சிருக்காரு, ஒரு சில நேரம் தோத்துருக்கிறாரு. அந்த சீட்டு வேற. அதே மாதிரி அங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதிமுக இருந்திருக்கிறாங்க. இப்ப அந்த 6 சட்டமன்ற தொகுதியே பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 தான் ஓரளவுக்கு போட்டி கொடுத்துருக்காங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க நிறைய சீட்டு தள்ளி விட்டு காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிட்டோம், இல்ல திமுக ஜெயிச்சுக்கிட்டோம், எனக்கு வரல, உனக்கு அது உன் கணக்குல கழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு சாமர்த்தியமா தள்ளி விட்டுக்கிறாங்க. 14 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இடத்துலயுமே அதிமுக போட்டியிடல. இதுமே ஒரு ஸ்மார்ட் மூவா பார்க்கலாமா? ஸ்மார்ட் மூவ்லாம் இல்ல, இது வச்சு செய்யறது பிஜேபி. அதாவதுங்க ஒரு விஷயம் நல்லா பாருங்க, அதாவது 14 சட்டமன்ற தொகுதியில திமுகவோட ஸ்ட்ராங் அமைச்சர்கள் இல்ல திமுகவோட மாவட்ட செயலர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து ரெட்டலையை எடுத்துட்டு போய் பண்ணாலுமே செல்வாக்கு, பணபலம், ஆளுகின்ற கட்சி, அவங்களோட உள்ளூர் செல்வாக்கு, அந்த முக்கிய இதெல்லாம் எதிர்த்து போராடணும். அப்புறம் ரெட்டலை மாதிரி ஒரு சின்னத்தை வச்சு அப்படி இருக்கும். அதை நீங்க தாமரைக்கு தள்ளி விட்டீங்க அப்படின்னும் போது, அதாவது உறவாடி யார் வேணா கெடுக்கலாம். இப்போ அதிமுக நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு காலைல கூட அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் எதிர்ப்பு, மனக்கசப்பு அப்படி இப்படின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அண்ணாமலை என்ன பண்ணாரு இந்த ஒரு வாரமா? நான் திமுக எதிர்க்கிறேன் அடிப்படையில மாணிக்கம் தாக்கூர் என்ன மனநிலையில இருக்காரோ அதே மனநிலையில தான் அண்ணாமலை. எனக்கு ஒரு முக்கியத்துவம், நான் சொல்றது நடக்கணும், என்ன மீறி பண்ணா
இது மாதிரிலாம் இருக்கும். அண்ணாமலை வந்து தேர்தல்ல போட்டியிடல அப்படின்னு சொன்னாரா? வெளிப்படையா சொன்னாரா? ஆனா நான் வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பேங்கன்னா, எனக்கு இந்த தேர்தல் ஒன்றும் பெருசா நிக்கிற மாதிரி இஷ்டம் இல்லைங்கண்ணா அப்படி. அப்புறம் எதுக்கு இப்ப பிரச்சனை வருது? ஏன் அதிருப்தின்னு வருது? எல் முருகன் மத்திய அமைச்சர் நின்னாரு, தோத்தாரு, அதுக்கப்புறம் தலைமை பார்த்து அமைச்சர் ஆகிச்சு. இப்போ அவரு சட்டமன்ற தேர்தல் நிக்க போறாருன்ற மாதிரி தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சர்ச்சையாவதா? தமிழிசை சவுந்தரராஜன் ஜனாதிபதி கவர்னரா இருந்தாங்க. அந்த பதவி வேணா நான் அரசியலுக்கே வரணும், உள்ளூர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு போன தொகுதி நின்னாங்க பாராளுமன்ற தொகுதியில. இப்ப சட்டமன்றத்துல நிக்க போறதா சொல்றாங்க. பிரச்சாரத்துக்கு இன்ஃபேக்ட் போயிட்டாங்க ஒரு நாள். அது ஒரு சர்ச்சையாச்சு. நீங்க எப்படி வேட்பாளர் அறிவிக்காம நீங்க மயிலாப்பூர் போனது? நான் வந்து ஒரு கட்சியில தலைமை பொறுப்புல இருந்தேன். அந்த கூட்டணி தலைவர் வந்து நான் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ற மயிலாப்பூர்ல நீங்க வரீங்களான்னு கேட்டாரு. நான் அந்த அடிப்படையில போனேன். இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி அந்த பயணம், எழுச்சி பயணம் அவர் போகும்போது நான் போயிருக்கேன்னு சொல்லி அது பிரச்சனையை முடிவுறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தொடர் சர்ச்சை. சிங்காநல்லூர் கேட்டாரு, கவுண்டம்பாளையம் கேட்டாரு, கரூர்ல ஒரு தொகுதியை கேட்டாரு. அப்படின்னா இவர் என்ன பண்ணிருக்கணும்? இவர் வந்து நான் நிக்கல, போட்டியில இடல அப்படின்னு தலைமைக்கு கடிதம் எழுதின மாதிரிலாம் செய்தி வரும்போது அப்புறம் எப்படி சீட்டு கொடுப்பாங்க? உனக்கே இஷ்டம் இல்ல, அப்ப என்ன வீட்டுக்கு வந்து கெஞ்சி அண்ணாமலை ப்ளீஸ் நீங்க இல்லைன்னா வந்து தமிழகத்துல தாமரை மலராது, தயவு செய்து அப்படின்னா மலர வைங்க அப்படி வந்து பாஜக கேட்பாங்களா? எல்லாரும் தலைமை பண்புல ஒரு காலத்துல இருந்துருங்க. இப்ப அண்ணாமலையோட விசுவாசிகளோ அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ் என்னன்னா, எங்க தலைவராலதான் இவ்வளவு வளர்ந்துருக்கு. எவ்வளவு? அதாவது 2026 முதலமைச்சர் அப்படின்னு பேசப்பட்டவர். ஒரு கட்சியில வந்துங்க ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்ற போது வரும்போது இப்ப எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வந்துச்சுல்ல, இல்ல வந்துகிட்டு இருக்குல்ல, அந்த விமர்சனம் வரும்போது அதை தாண்டி நீங்க என்ன அரசியல் செய்றீங்கன்னு தான் முக்கியம். தேர்தலே நிக்க மாட்டேன் அப்படின்னா அது என்ன நிலைப்பாடு? இல்ல அண்ணாமலை அவர்களாலதான் இந்த 11% வாக்குகளே வந்தது அப்படிங்கிற ஒரு பேச்சுமே. ஆமாங்க, அமமுகல இருந்து சேர்த்துக்கணும், ஓபிஎஸ்ல இருந்து சேர்த்துக்கணும், ஐஜேகேல இருந்து சேர்த்துக்கணும், ஏசி சண்முகத்துல இருந்து சேர்த்துக்கணும். அதெல்லாம் என்ன கணக்கு? அது என்ன கணக்கு? அவங்க எல்லாம் இப்ப ஏசி சண்முகம் எனக்கு நிறைய ஓட்டு வந்தது இவ்வளவு சதவீதம் சொல்ல முடியுமா? ஏன்னா எந்த சின்னத்துல நின்னாரு? இல்ல பாரிவேந்தர் அவரு எதுனா சொல்ல முடியுமா? இல்ல பலாப்பழத்துல நின்று அவர் ஓபிஎஸ் கூட இருக்கிறதுனால கூட வாக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. இல்ல டிடி தினகரன் கூடவே இருக்கு கட்சியை வச்சு. இப்ப அதெல்லாம் வந்து எந்த கணக்குல? காங்கிரஸை விட பாரதிய ஜனதா கட்சி அதிகமா வளர்ந்துருக்கு அப்படின்றது ரைட்டு. 18% என்டிஏ வாங்குச்சு. அதுக்கு முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது ஏற்படும். பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்தது இல்ல. அப்ப அவங்க கூட டிஎம்டிக்கு 0.5% வாங்கினவங்களோ இல்ல 1% வாங்கினா அவங்க தானே இந்த சைடு இருந்தாங்க, மிச்சம் எல்லாம் அங்கதானே இருந்தாங்க. அப்ப அந்த 18%க்கு எத்தனை கட்சி எவ்வளவு பங்கீடு கேட்பீங்க? அப்ப அதுல 11 பாஜக அப்படின்றது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சியில கூட்டணியில இருந்தப்ப நீங்க ரைடு விட்டீங்கல்ல பிஜேபி வந்து அதிமுக ரைடு விட்டது இல்லையா? எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு கூப்பிட்டீங்க, செங்கோட்டையனை வச்சு பேசினீங்க, ஓபிஎஸ் என்கரேஜ் பண்ணீங்க. அதுக்கெல்லாம் திருப்பி எதனா செய்யணும்ல நன்கொடையா திராவிட கட்சி. அதுதான் இந்த 27 சீட்டு. அப்புறம் ஏன் இந்த கூட்டணி அப்படிங்கறது? அது சும்மா ரைட்டு. இப்போ பாஜக போன வாட்டி செந்தில் பாலாஜி பாராளுமன்ற தேர்தல் போது செந்தில் பாலாஜி அவ்வளவு அழுத்தம் குத்திங்க. சட்டமன்ற தேர்தல் போது யாரு மீதும் அழுத்தமும் வரல, எதுவுமே வரலையா? விஜய் போறாரு, சிபிஐல டாடா காட்டுறாரு, இந்நாள் அமைச்சர்கள் எல்லாம் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க இல்ல வழக்கு நிலுவையில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா தானே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணாரிவலத்துக்கு போறாங்க, வராங்க, தொகுதியில அழகா வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ எல்லாருமே நேர்ல வந்து ஒரு வார், அதாவது திமுக பாஜக ஒரு வார், திமுக அதிமுக ஒரு வார், திமுக காங்கிரஸ் ஒரு வார் ஸ்ட்ரைட்ல. இதுக்கு இல்லாம ப்ராக்சி வார் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெளிப்படையா சொல்லட்டுமே, பாஜக இருக்கிற ஒரு சில தலைவர்களுக்கு தமிழக பாஜக தோக்கணும்ன்ற ஆசை உள்ள இருக்கு. இது வந்து எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்றது என்னன்னா, இப்ப தோத்தாதான் இந்த பிஜேபி இந்த தலைமையில தோத்தா நமக்கு திருப்பி வாய்ப்பு வரும். அப்ப பாக்குறவங்க புரிஞ்சுப்பாங்க யார் அந்த தலைவர். அதே மாதிரி காங்கிரஸ்லயும் காங்கிரஸ் இந்த தேர்தலில் பேடி வாங்கணும், அப்பதான் தமிழ்நாட்டுக்கு புதிய காங்கிரஸ் தலைவர் வருவாரு அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கு. உள்ளடி வேலை எல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு. வெளியில சும்மா கொள்கை கோட்பாடுன்னு பேசி தமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளடி வேலை இனிமேல் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வி, இனிமேல் அது கொதி நிலையில இருக்கும். தாரெல்லாம் வெயில் காலத்துல கொதிக்க வச்சுட்டு தார் ரோடு போடுவாங்களா எப்படி, இந்த சூளம் அந்த மாதிரி இருக்கும். கணக்கான இவ்வளவு சூடான இந்த நிலைமையிலுமே ஒரு கட்சி மட்டுமே ரொம்ப சைலண்டா என்ன மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியாம இருக்கு. அதுவும் இன்னைக்கு வந்து வேட்பாளர்கள் அறிவிக்கிறேன் அப்படிங்கறதுக்கே ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க, அதையுமே ஒத்திதான் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? வேட்பாளர் இருந்தா அறிவிச்சிருப்பாங்க. இல்ல நான் கூட வந்துட்டு அவர் மேலதான் தப்பு நான் தப்பா பேசிட்டு இருந்தேன். அப்புறமா அங்க விசாரிச்சு பார்த்தா பிரச்சனை அது கிடையாதான், வேட்பாளர் கிடைக்கல.
Okay. 214 தொகுதியில போடுறதுக்கு வேட்பாளர் கிடைக்கல. ம். விஜய் எப்படி யாருமே முதலமைச்சரா ஏத்துக்கலையோ விஜய் தலைமையில கரெக்ட். அதாவதுங்க மனு போடுறவங்க எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க முடியாது. விஜய வந்து முதலமைச்சரா ஏத்துக்கல அப்படின்னு சொல்றீங்களா சார்? இல்ல கூட்டணி தலைவர் யாருமே வரலையே. கூட்டணி கட்சிகள் சொல்றீங்க. அதாவதுங்க திமுகல இன்னைக்கு கூட அண்ணன் தனியரசு அவர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படல. அஇஅதிமுகல ஒரு சில பேர் பேசியிருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லைங்க எங்களுக்கு முந்தா நேரத்தை என்ன சொல்றாரு, இல்ல இதுக்கு மேல எதுவும் கட்சிக்கு இடம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னாரு. ஆனா ஒரு சில சிறிய கட்சிகள், நான் பேரு சொல்லல, பேரு சொன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும். சிறிய கட்சிகள் புரியுதுங்களா? அவங்க வந்து சிறிய கட்சின்றதுனால அவங்களை அங்கீகாரம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு சீட்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு அந்த இடத்துக்கு நான் போல. அப்படி சிறிய கட்சிகள் இருந்தும் கூட அந்த சிறிய கட்சிகள் கூட தாவேக்காக்கு போல. அதே மாதிரி இப்போ வேல்முருகன் அவர்கள் வெளியில வந்திருக்கிறாரு. ஆனா அவரு நான் தனியா என்னால நிப்பேன், 234 தொகுதியில நான் ஒரு சின்ன வாங்கி போட்டு போடுவேன். ஆனா இந்த தாவேக்கா, பழைய தாவேக்கா, வாழ்வுரிமை கட்சி புதுசா வந்த தாவேக்காவோட போவாது, அவங்களுக்கு அரசியல் படுத்தல, எதுவுமே தெரியலன்றாரு. அப்போ அந்த தைரியம் இருக்குல்ல, ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சிக்கு இருக்கு நடத்தக்கூடிய அந்த தைரியம், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வேகமோ முன்னோட்டமோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்ல. இன்னொன்னு வேட்பாளர் தேர்வு பண்றதுல என்ன பிரச்சனை அவருக்கு? அவ்வளவு நேரம் இருந்தது, அவருதான் முடிவு. அவரு ஒருத்தரை பார்த்துட்டு லாவண்யா உங்களுக்கு சீட்டு, நந்தகோபால் உங்களுக்கு சீட்டு, இப்ராஹிம் உனக்கு சீட்டு, டேவிட் உனக்கு சீட்டுன்னு சொல்லிட்டாருன்னா அதை மாத்துறதுக்கு அந்த கட்சியில ஆள் கிடையாது. இந்த உயர்மட்ட குழு, பொதுக்குழு, அந்த குழு, இந்த குழுக்கெல்லாம் வேலை இல்லை. விஜய் சாரு, விஜய் ரசிகர் கூட்டம், அவ்வளவுதான். 2 பேருக்கு தான் அங்க அந்த பாண்டு. அறிவிச்சுட்டு போயிருக்கலாமே, அறிவிக்கல. 50,000 பேர் விருப்ப மனுக்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தாங்க. 50,000 பேர் சும்மா தமாசுக்கு வீட்டுல போட்டுக்கு ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்கு வாங்கிருந்தாங்க. நல்ல வேட்பாளர்னா இந்நேரத்துக்கு ஏன் ஒரே ஒரு பட்டியல் 2 பட்டியலா கூட வெளியிட்டு மொத்தமா கடைசியா விடலாம் இல்லையா? சரி, குறைந்தபட்சம் ஃபர்ஸ்ட் ஒரு 15 வேட்பாளர். அதிமுக மாதிரி உங்களால 23 பேர் ரிலீஸ் பண்ண வேணாம், 15 பேர் இல்ல சார், 15 வேணாங்க, ஒரு 10. செங்கோட்டையன் தெரியும், விஜய் அவர்கள் தெரியும், ஆதவ் தெரியும், எக்மோர்ல வந்து இவரு நிக்கிறாரு, ராஜ்மோகன் நிக்கிறாரு. அப்போ ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அருண்ராஜ் நிக்க போறாரு, வெங்கட்ராமன் நிக்க போறாரு. இதெல்லாம் தொகுதி நேரத்துக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து வெளிப்படையா அப்படி விட்டா என்ன இருக்கு? அப்போ என்னடா எல்லாமும் செய்தியில இருக்கிறாங்க, அவங்க முந்தி செல்றாங்களே, இதுல நம்ம பின்தங்கி இருக்குமே அப்படின்ற அந்த புரிதல் இல்லாத ஒரு தலைவர். இப்பவுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து திமுக சரி அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி காரணங்களே சொல்லிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கே காரணம் தேட வேண்டியதா இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? ஒரிஜினல் காரணம் அவருங்க. முதல் காரணம் விஜய் சார். அதை மறைக்கிறதுக்கு வேண்டி முதல்வர் காரணம் பாசிச பாஜக, அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, பர்மிஷன் கொடுக்கல, காவல்துறை வந்து இது பண்ணாங்க, எங்களுக்கு வந்து இந்த துறை அப்படி இப்ப கடைசியா என்ன பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் பழி தூக்கி போடும். பிரச்சனை என்னன்னா அவங்களால செயல்பட முடியல. சரிங்க, எல்லா இடத்துலயும் நெருக்கடி இருக்கும். 42 பேர் செத்து இருக்கும்போது அந்த 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 நிபந்தனைகள் இருக்கதானே செய்யும். யாரோ 2 பேர் இறந்துட்டாங்கன்னா கோர்ட் கேக்குது சுயமோட்டோல 226ல ஆர்டிகல்ல, யார் போய் பதில் சொல்றது? எஸ்பி கலெக்டர் தானே டிரான்ஸ்பர் சஸ்பென்ஷன்லாம் வரும். யார் வேலையை சரியா பார்க்கலன்றத கேள்வி வரும்போது அவங்களுக்கு அந்த சிக்கல் வரும்ல. எதுக்கு சொல்றேன்னா, யதார்த்தத்தை புரிந்துக்காத ஒரு கட்சி இருக்குமே, ஆனால் அது தாவேக்கா. பிரச்சாரம் செய்ய போறாங்க, வேட்பாளர்களே அறிவிக்கிறதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. அடுத்தது 5 தொகுதிகள்ல ஒரே நாள்ல பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு போகும்போதே பல பிரச்சனைகளை மக்களும் சரி அவங்களும் சரி சந்திக்கிறாங்க. 5 தொகுதிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகுமா சார்? இதுவரையில எந்த தலைவரும் 5 தொகுதி எல்லாம் ஒரே நாள்ல கவர் பண்ண ஒரு கில்லாடி அரசியலை நான் பார்த்தது இல்ல. இனிமேல் நான் பார்க்க போறேன். நான் நம்பிக்கையா எதிர்கொண்டிருக்கிறேன். இது என்னோட நம்பிக்கை. யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 3 தொகுதி பண்றது கஷ்டம். என்ன காரணம்னா, இந்த 12 மணி 1 மணி வெயில்ல போய் நிக்கிறீங்கன்னா பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, கூட்டமே. அங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு போயிடணும். ஆனா நேரம் இல்லாத காரணத்துல சம்டைம்ஸ் அதையும் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் பாத்தீங்கன்னா வெயில் மழை பகல்லாம் பாக்குறது இல்லை. ஏன்னா 214 தொகுதி போனோம். நிக்கிறவங்க சாமானியமான ஆட்கள், பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. இப்ப நேத்து கூட வீரப்பன் அவர்களை பத்தி பேசி சேலத்துல எல்லாம் வந்து வாக்கு சேகரிக்கிறாரு. அப்ப வந்து வெயில் பகல் அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க, ஆனாலும் வந்து போய் முடிக்கணும் அப்படின்னு வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி தெருவா சுத்துறவருக்கு தொண்டை தண்ணி போற அளவுக்கு பேசக்கூடியவரோ, இல்ல நீங்க
முந்தைய காலத்துல வைகோ அவர்களை எடுத்துக்கலாம். ம். நடைபயணம் போவாரு தேர்தல் நேரத்துல, தொகுதியா நடந்தே போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க? இப்ப இவங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியாதா? இல்ல இது அரசியல் இல்லையா? இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பண்றது அரசியலா? அப்ப மக்களுக்கு தெரியும் யார் வந்து நம்மள பாக்குறாங்க, யார் நம்ம கிட்ட வந்து ஓட்டுன்னு வாயை திறந்து கேட்கணும். உங்க கொள்கை என்ன வேணா இருக்கட்டும், ஆனா வாக்காளர்களை பார்த்து ஓட்டுன்னு ஒண்ணு கேட்கணும். குறைந்தபட்சம் ஒரு 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 புரிதலோ இல்ல வந்து ஒரு தொடர்போ ஒரு தலைவருக்கும் ஒரு ஓட்டு போடுற வாக்காளருக்கும் இருக்குன்னா அந்த ஓட்டு கேட்கிற அந்த தருணம் அதை கூட நான் பண்ண மாட்டேன், நான் ஆன்லைன்ல பண்ணுவேன், நான் வைப்பு பண்றேன், டிக்டாக் பண்றேன்னா அதெல்லாம் ஆணவத்தோட உச்சம். பார்வை. இரண்டாவது 5 தொகுதியை கவர் பண்றதுன்றது வந்து எப்படின்னா, நீங்க இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர்ல எல்லாம் வண்டி ஓட்டிட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த வழியா அந்த மாதிரி வேணா 5 தொகுதி வழியா வண்டி ஓட்டிட்டு போலாம். மற்றபடி பிராக்டிக்கலா நாட் பாசிபிள். ஏன் பிராக்டிக்கலா அது சிக்கல் அப்படின்றதையும் நான் சொல்றேன். பொதுவா 4, 6, 8 இதுதான் வந்து டைமிங் எடுப்பாங்க. 4 மணிக்கு ஒரு இடம், 6 மணிக்கு ஒண்ணு, 8 ஒண்ணு. சம்டைம்ஸ் காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாவட்டத்துல போய் தங்குறாங்கன்னா அந்த மாவட்டத்துல இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் இருப்பாங்க. மாவட்ட செயலாளர், விவசாயி அணி தலைவர், பெண் விடுதலை சங்கம், இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய சாதி அமைப்பு, இல்ல அங்க இருக்கக்கூடிய மத போதகர்கள், அப்புறம் இன்ஃபுளுன்ஷியலான ஆட்கள் இருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், இதெல்லாம் வந்து காலையில பார்த்து முடிச்சிருவாங்க. 12, 1 மணி சாப்பிட்டு 4 மணிக்கு ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ 4, 6, 8 4, 6, 8 இப்படிதான் போகும். இப்ப 3 தொகுதி பண்ணும். இந்த 3 தொகுதியை பாத்தீங்கன்னா இந்த திமுக, அண்ணா திமுக இதுல தேர்ச்சி பெற்றவர்கள். கரெக்டா பாயிண்ட் ஆண்டு எடுத்துட்டு வந்து தலைவர் வண்டியை நிறுத்துறது, கரெக்டா அங்க 40 நிமிஷம் பேசினோம்னா பிரேக் விட்டு திருப்பி வண்டி தூக்கி போய் அடுத்த பாயிண்ட், ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதி 2 இடத்துல வந்து ஒரு கூட்டு ரோட்ல வந்து பூ போடுற மாதிரி, இல்ல அங்க ஒரு 5000 பேர் 4000 பேர் நிற்பாங்க. எல்லா கூட்டத்தையும் அங்க பொதுக்கூட்டத்துல சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தேவை ஓட்டு. இப்ப இதுக்கப்புறம் இந்த பிரச்சாரம், வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணும்போது நான் என்ன பண்ண போறேன்? என்னோட கூட்டத்தை காட்டுறதுக்கு நான் பொதுக்கூட்டம் போட்டேன். 5 லட்சம் பேரோ 3 லட்சம் பேரோ 1 லட்சம் பேரோ, என் கெப்பாசிட்டி 50,000ல இருந்து 5 லட்சம் வரணும். அதுக்கு ஏதோ செலவு பண்ணி 300 ரூபா கொடுத்து குவார்டர், கோழி பிரியாணி எல்லாத்தையும் கொடுத்து நான் யாருன்னு காட்டிட்டேன். தொகுதியில இருக்கிறதே 2 லட்சம் பேர் தான். அந்த 2 லட்சம் பேரை அந்த மார்க்கெட் ஆண்டியோ பஸ் ஸ்டாண்ட் ஆண்டியோ நான் 30,000 பேர் 50,000 பேர் கூட்டினேன். 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா கூட்டலாங்க. கூட்டெல்லாம் கூட்ட முடியாமலாம் கிடையாது, கூட்டிடலாம். ஆனா அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. அந்த காசு எப்படி பூத்துல போய் அது வேலை செய்யணும், திருப்பி ஓட்டான்னு தான் யோசிப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ வேட்பாளர் அறிமுகத்தை அந்த தொகுதியில 2-3 பாயிண்ட்ல பேசிட்டு, ஒரு பாயிண்ட்ல பேசிட்டு அடுத்த தொகுதி போகும். அப்போ 4ல இருந்து 5 பாயிண்ட் வரும் ஒரு தொகுதிக்கு. அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு மார்க்கெட் இருக்கும், ஒரு கூட்டு ரோடு இருக்கும், அப்புறம் பேசுற இடம் இருக்கும். 4 இடம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி இவர் 4 இடம் பேசுறாருன்னா 4 × 5 20 பாயிண்ட். 20 பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு இவருக்கு இருக்க கூட்டத்துக்கு 20 நிமிஷம் ஆச்சுன்னா கிராஸ் பண்றதுக்கு. சாதாரணமா சென்னை, இவருக்கு சென்னை எடுத்துக்கோங்க, ஏன்னா சென்னையில தான் ஆரம்பிக்கிறாரு. சென்னையில இப்ப இங்க இருந்து நீங்க டி நகர் போனோம்னாலுமே காலையில போனீங்கன்னா 20 நிமிஷம், மதியம் போனீங்கன்னா 40 நிமிஷம், போக்குவரத்து நெரிசலா இருக்கிற நேரம் போனீங்கன்னா 55 நிமிஷம் அதேதான். அப்ப இவரு 4, 6, 8 டிராபிக் டைம் இல்லைங்களா? இல்ல காலையில போனா சென்னையில எல்லா நேரமும் நெரிசல் இருக்கு. அப்ப இந்த மாதிரி பிரச்சார நேரத்துல தான் விஜய் போய் பிரச்சாரம் பண்ணும்போது எவ்வளவு டிராபிக் ஆகும், பறந்தா போக முடியும் இவரு. அதனாலதான் சொல்றேன், அவரு பிளான் பண்ணி நேரத்தை விரயம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு தெரியும் இவ்வளவு பண்ணா போதும், நமக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவு வரட்டும் அப்படின்றதான் அவர் கணக்கு. அது புரியாம ஆதவி கட்சிக்காரங்க தொண்டர்கள் தான் பாவம், அறியாதவர்கள். அவரு என்ன மனசுல நினைக்கிறது என்னால கணிக்க முடியும். இப்போ ஒருத்தர் வந்து ஆர்மியில வேலைக்கு போனோங்க, ரைட்டுங்களா? குறைந்தபட்சம் காலையில ஒரு 50 தர தண்டாலு, 5 கிலோமீட்டர் ஓடுறது, அதுக்கப்புறமா வந்து தண்டாலு, புஷ்அப்ஸ், அப்புறம் கரலக்கட்டை, அப்புறம் தோள்பட்டை எவ்வளவு இருக்கு, உயரம் வருதா, நீளம் தாண்டுதல், இதெல்லாம் பேசிக் பயிற்சி அவங்களே அவங்களுக்கு பண்ணிக்குவாங்க. பயிற்சியே எடுக்காம நல்லா மிச்சர்லாம் சாப்பிட்டா ஓடனா ஆர்மியில எப்படி ரெக்ரூட் ஆகும் பாரு அப்படின்னா, உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருமா? வராது. இவர் எப்ப பயிற்சி எடுக்கிறாரு, இவர் என்ன பண்றாரு, இவர் கவர் பண்றாரா, இவருக்கு உண்மையிலே அந்த மாரளவு அப்புறம் தோள்பட்டெல்லாம் அதுக்கேற்றது இருக்கா, கண் பார்வை கரெக்டா இருக்கா, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களாங்க. எதுவுமே தெரியாம இவரு போனா முடிச்சிருவாரு அவரு அப்படி இப்படின்னு படத்துல காட்டுற மாதிரியே பண்றீங்களே நீங்க நிஜ அரசியல். அதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்போ 5 தொகுதி ஒரு நாளைக்கு பண்றதுன்றது பண்ணலாம். விடிகாத்தால ஆரம்பிச்சு நைட்டு 12 மணி வரலும் நீங்க பண்ற மாதிரினா பண்ணலாம். விடிகாத்தால பிரச்சாரம் பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் ஒன்னும் சொல்லாது. ஆனா விடிகாத்தால யாரும் இருக்க மாட்டாங்க. வாக்கிங் போறவங்களும் 4 தெரு நான் என்ன கத்தின்னு ஓடிட்டு இருக்கோம். அங்க போய் நீங்க என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, சரி நீங்க 4 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா 20 பாயிண்ட் கணக்கு நான் சொன்னேன், அது முடிக்க முடியுமான்றது கேள்வி. ரெண்டாவது 10 மணிக்கெல்லாம் முடிச்சா அவங்க கூட்டத்தை. இவரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத போகாத
திருச்சியில இருந்து மரக்கடைக்கு போக முடியல, அடுத்த ஊர் போக முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க அப்படியே காக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு வரும். ம். பிரச்சாரம் தான். இப்போ எவ்வளவுப்பட்ட சுயநலவாதின்றதை அவர் காட்டுறாரு. நேத்து டிஜிபி அலுவலகம் போய் மனு கொடுக்குறாரு. ம். எதுக்கு கொடுக்குறாரு? பெண்களை அவதூறா பேசிட்டாங்க அப்படின்னு. சரிங்க, ரைட். அன்னைக்கு அதே பெண்கள் அவ்வளவு பேரு வெயிட் பண்ணியிருந்தாங்களே நைட்டு, ம். பிரச்சாரம் எல்லாம் பண்ணல, போயிட்டு ஒரே ஒரு டாட்டா சொல்லிட்டு மன்னிக்கணும், டைம் ஆகி போச்சு, 10 மணிக்கு மேல கூட்டம் கிட்டன்னா பிரச்சனை, ஆல்ரெடி அண்ணனுக்கு இன்னொரு வாட்டி நான் வரேன், உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு நேரம் ஆச்சு இது? 30 செகண்ட், ம். 20 நிமிஷம். நைட்டு ஊர் அடங்கிடும். 20 நிமிஷம், அரை மணி நேரம் டிராவல் பண்ணி தான் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கைகள் அங்க கேட்பாங்க. பிரச்சாரம் ரத்து, ம். ஆனா காத்திருந்த மக்களை சந்தித்து விடை பெற்றார் விஜய். அவ்வளவுதானே? ம். பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல இன்னைக்கு? ஓகே. ஏன்னா ஃபிளைட் டிலே ஆகும், வீட்டுக்கு போகணும், ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப ஏன் போனாரு? ஏன்னா பெண்கள் மேட்டர்ல அவருக்கு பேரு பெர்செப்ஷன் டிப் ஆகி போச்சு. ம். பொன்ராஜ் ஐயா வந்து வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்திக்கணும். நல்ல அரசியல் பேசக்கூடியவர். ஐயா அப்துல் கலாம் கிட்ட நெருக்கமா இருந்தவர், நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரரு. அவருக்கு என்ன கோபமோ என்ன பிரச்சனையோ தெரியல, இந்த மாதிரி பேசிட்டார். ம். அவரு வாதம் என்னவா இருக்கு? நான் இப்படி சொன்னதுக்கு கேள்வி கேட்குறீங்களே, ஆனா அக்காவாவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன், இஷ்ட மாதிரி இருப்பேன், பொண்டாட்டியாவும் இருப்பேன் அப்படின்னா அது என்ன கலாச்சாரம்னு அந்த கோவத்துல பேசிட்டார். ஆமா. ம். ரைட்டுங்களா? இவங்க ஐயோ அப்பா அம்மா, அதாவது 42 பேர் இறந்தப்போ வராத கோவம், ஜனங்க காத்து கிடக்கும் போது வராத கோவம், ஒரு இளைஞர் இறந்தே போறான் கோமால, அப்போ வந்து போய் பார்க்க கூடாத அந்த அந்த இது இதயம் யாருக்குமே அப்பெல்லாம் வரல. ஆனா இப்போ பொன்ராஜ் சொல்லிட்டாருன்னு ஐயோ அப்பா, எங்க அண்ணன் அப்பாரு, வீரத்தை பாரு, வீராவேசத்தை பாரு, டிஜிபி பாரு, அதப்பாரு இதப்பாரு, நேற்று நைட்டு ஒரே அலப்புறேன். ம். அப்போ எது பண்ணா பேசு பொருள் இருக்கலாம், அப்படிங்கிறது. எதை பண்ணணும், ம். பேசிக்கா மனிதாபிமானம் வருதா? பேசிக்கா கட்சிக்காரங்களை பாக்குறோமா? பேசிக்கா தொண்டர்களை பாக்குறோமா? பேசிக்கா வாக்காள பெருமக்களை பாக்குறோமா? சர்ச்சை ஒண்ணு இருந்தா கொடுங்க, அதை வந்து அப்படியே பண்ணிட்டு. இப்போ மொத்தம் தமிழ்நாடு பூரா இப்ப நேத்தெல்லாம் என்னாச்சு? அவரை கைது செய்யணும், பேசு பொருள். விஜய் விஜய் டிஜிபி ஆபீஸ் போயிட்டாரு, அவ்வா டிஜிபி ஆபீஸ் போயிட்டாரு. இதான் நேத்து சாதிச்ச சாதனை. என்ன? வேட்பாளர் பெண்களுக்காக இல்ல, அவரோட கட்சியில ஒரு சிலர் அப்படி பேசினதுதான். நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு பொன்ராஜ் பேசிட்டாரு, நீங்க கேள்வி கேக்குறீங்க. நான் அதுல வந்து எதுவுமே பொன்ராஜ் பண்ணது சரின்னு நான் பேச விரும்பல. ரைட்டுங்களா? என்னோட நிலைப்பாடு நான் ஃபர்ஸ்ட் தெளிவா சொன்னேன். அது ஆணாகட்டும் பெண்மாகட்டும் தனிப்பட்ட முறையில ஆபாச வார்த்தைகள் அபசகுணமா பேசக்கூடாதுன்றது அறிஞர் அண்ணா வழியில அரசியலை ஃபாலோ பண்ற என் போன்றவர்களுக்கு, இளையவர்களுக்கு, சின்னவர்களுக்கு அதுதான் புஸ்தகம். அந்த புத்தகத்துல இருந்து நான் அரசியல்ல வெளியில போக நான் விரும்பல. தரமான விமர்சனமா இருக்கணும்ன்றதுல. ஆனா அவர் ஏன் வினை எதிர்வினை என்ன ஆச்சுன்றதையும் பார்க்கணும். ரைட்டுங்களா? அவர் பேசினாரு, ரைட்டு. என்னைக்குன்னா ஒரு நாள் அந்த சகோதரியை கூப்பிட்டு இல்ல ஒரு அறிக்கை, இத பாருமா, ஒரு பெண்மணிய தங்கச்சின்னு கூப்பிட்டா தங்கச்சி, அக்காவை பார்த்தா சாவர முட்டம் அக்கா, அண்ணின்றது கிட்டத்தட்ட அரை அம்மா. அதே மாதிரி என்னோட தங்கச்சி ஒருபோதும் என்னோட மனைவியாவோ என்னோட துணைவியா ஆக முடியாது. காதலியே நிறைய நேரத்துல மனைவி ஆக முடியாதுன்னு டெக்னிக்காலிட்டிஸ். அந்த பாக்யராஜ் ஒரு படத்துல சொல்லுவான், சாரே எந்த காதலி உண்ட மனைவி ஆகலாம், உண்ட காதலி எந்த மனைவி ஆக முடியாது சாரு அப்படின்னுவால. படத்துல எல்லாத்தையும் எழுந்துட்டு தான் போறான். அந்த படம் ஓடிச்சு. ஏன் ஓடிச்சு? கலாச்சாரம். எல்லாரும் கரெக்டா இருக்காங்களா பர்சனலா? அது வந்து ஊர்ல 4 பேரு இல்ல ஒரு 10 பேரு அவங்களோட இஷ்டங்க. இதெல்லாம் வந்து அடல்ட் பர்சனல் மேட்டர். ஓகேங்களா? இதுல வந்து யாரும் வந்துட்டு எது நல்ல காதல் எது கள்ள காதல் யாரும் வந்து பேரோமீட்டர் வச்சுல போய் பாக்குறதுக்கு, அதாவது தனிப்பட்ட அடல்ட்ஸோட பிரச்சனை இல்லாதவர்களும் எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க. புகாரோ வழக்கோ வராதவர்களும் பிரச்சனை கிடையாது. ஆனா பொதுவா பேசும்போது உங்க அண்ணனுக்கு நீங்க இருங்க, தங்கச்சியாவே இருங்க, அக்காவே இருங்க, அம்மாவே இருங்க. மாறுறது கூட விட்டு கூடு பாடுற அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தம். அப்புறம் ஐயோ எனக்கு எங்க வீட்டுக்காரை விட விஜய் அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும். சத்தியமா சொல்லுங்க, அந்த வீட்டுக்கார மனசு எப்படி இருக்கும்? அதே வீட்டுக்காரன் ஒரு பாக்குற டெய்லி இந்தமா வருது, உப்புமா செஞ்சு வைக்குது, சாப்பாடு போடு, துணிமணி தோச்சு போகுது, ஏதோ ஒரு நடிகை படத்தையே நல்லா டெய்லி பார்த்து இப்போ அந்தமா அழகா இருக்குல்ல, கண்ணு அப்படி இருக்குல்ல, இடுப்பு இப்படி இல்லை, இப்படி பண்ணியிருந்தா பூரிக்கட்டையில அந்த அம்மா எத்த அடிக்குமா அடிக்காதா? அந்த கணவன் பாத்தீங்கன்னா மண்டே உடைக்கும்னு உங்களுக்கு கோவம் வருதுங்க. அதுதானே பொன்ராஜுக்கு வந்தது. சார் பொன்ராஜ் பண்ணது தவறு என்றால் பொன்ராஜை சீண்டியவர்கள், பொன்ராஜை அப்படி பேச வைத்தவர்களுக்கு என்ன
அதையும் சேர்த்து சொல்லணும். ஓகே. ஒரு நியூட்டன் 3ஆம் விதி, பொன்ராஜா தானா வந்து பேசினாரா? தவறாதான் பேசியிருக்கிறாரு, ரைட்டு, ஏத்துக்கிறேன், சட்டப்படி ஓகே, அப்படி பெண்களை பேசக்கூடாது. சரி, அவங்கதான் மூளை எல்லாம் பேசிட்டாங்க, நீங்க மெத்த படிச்சவர், நீங்க பேசிட்டீங்க, இது என்னோட வாதம். சரி, இப்ப இந்த சைடு குற்றத்தை ஏத்துக்கிறோமா? அது தார்மீக, அதாவது ஒரு பேச்சுக்கு குற்றம்னா ஒத்துக்கிறது, அது நான் மன்னிப்பு கேட்கறதோ கேட்காதது அவரோட விஷயம், ரைட்டுங்களா? இது இவரோட சப்ஜெக்ட். இப்ப இந்த சைடு வாங்க. இப்படி எனக்கு என் புருஷனோட விஜய் அண்ணாவை தான் பிடிக்கும், ஐயோ அவர் அவ்வளவு அழகு, என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்குது, அப்புறம் நான் வந்து அக்காவோ தங்கச்சியாவோ பொண்டாட்டியாவோ இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸாம் எழுதலாம் பரவாயில்ல, நான் அவரை இது என்ன கலாச்சாரம் இது? அப்ப யாருமே கேள்வி கேட்க கூடாதா? கேள்வி கேட்கலாம், கேட்கிற விதம் வார்த்தை தான் அங்க பிரச்சனை. இதையே ஒரு சமதளத்துல ஒரு நியாயப்படுத்தி, இல்ல இதுல என்ன நடந்தது அப்படி பார்க்காம பொங்கி எழுறீங்க. நேத்து இப்போ இதுக்கு பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கும் ஒரு வார்த்தை விட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? சரி, நான் என்ன கேக்குறேன், ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, உயிரே போச்சே, மகேஷ் பொய்யாமொழி தானே போய் பார்த்தாப்பலாங்க, ஏன் அங்க போய் பார்க்க வேண்டியதானே? விஜய் அண்ணாக்கு வேண்டி தானே வந்து அந்த இளைஞர் செத்தான் விக்னேஷ், 19 வயசு, உயிர் போயிருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு இதுக்கு பொதுக்குழுக்கு வந்தவங்க எல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. உயிர் போனதுக்கெல்லாம் வராத கோபம், உயிர் போனதுக்கெல்லாம் போய் கமிஷனரை பார்த்து, சார் என் கூட்டம் நடக்குது, உங்க காவல்துறை வந்து அங்க சரியா போதிய பாதுகாப்பு கொடுக்கல, எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அங்க போய் அவர் மனு கொடுத்துருக்காங்களா அந்த எஸ்பி ஆபீஸ்ல இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல? பெண்கள்னா அப்படியே பெப்பரப்பேன்னு வரீங்க, செத்து போனவங்க எல்லாம் கணக்கு இல்லையா? அதுதான் என்னோட கேள்வி அங்க. அதுல ஆண்களை பத்தி, ஆண்கள் செத்தாலும் சரி இறந்தாலும் சரி டிரான்ஸ்ஃபார்மர்ல கருகினாலும் சரி ஒருத்தரும் பேசுறது இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் கொஞ்சம் பாவம், பஸ்ல ஃப்ரீயா போய்க்கோங்கய்யா, எவ்வளவு நாள் தான் நீ அப்படியே உழைச்சிக்கிட்டே இருப்ப, போ, ஆண் பாவம் பொல்லாது போன்னு கொடுத்தாரு. அதனால இது வந்துங்க, அவர் வந்து யாரோ சொல்லியிருக்காங்க, சார் இது பெருசா போகுது, சோசியல் மீடியால பிரச்சனை ஆயிடுச்சு, அவர் வந்து நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன் ஒண்ணும் கேட்க மாட்டேன்னு அப்படியே காலை ஊனி நிக்கிறாப்புல, இதுதான் டைம், இழந்தத இதை வச்சு சரி செய்யணும், எப்படி ஒரு கருத்தை வச்சு சரி செய்யணும். வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறது டிலே ஆகுது, தொகுதியில நிக்கிறதுக்கு ஆளே இல்லை, டிலே ஆகுது, கூட்டணி அமையல, பிரச்சாரம் பண்ணல, வேட்பாளர் அறிமுக கூட்டமோ எங்கெங்க யார் யார் நிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரங்களுக்கு தெளிவில்லை. இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு பொன்ராஜ் மாட்டினார். அவ்வளவுதான், இதான் நடக்குது. நேத்துல இருந்து விஜய் என்ன பண்ணா, டிஜிபி ஆபீஸ் போனா, எதுக்கு போனாரு? சரி, இப்ப இன்னொன்னு கேக்குறேன், இதே சங்கீதா அவர்கள் இவர் கொடுமைப்படுத்துறாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவரை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா பேசுனதுக்கே இவ்வளோ, அவங்க வழக்கே தொடர்ந்து இருக்கிறாங்க, ஆனா பண்ணலையா அப்படி? ஏன்னா எல்லாத்துக்கும் திமுக காரணம் திமுக காரணம் திமுக காரணம்ன்றாரு இல்லையா? இது இன்னொன்னு, அதிமுக செவனேன்னு போயிட்டு இருக்கு, அந்த கட்சியை போய் அது வந்து எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு பாருங்க, 27 சீட்டு குத்துக்கிறாரு பிஜேபிக்கு, எல்லாமே தோக்குற தொகுதி, அதுக்கு ஒரு தில்லு தெம்பு திராணி வேணும்ல, அந்த அதிமுக இவர் வீழ்த்திடுவாரு. காங்கிரஸ் கட்சி அவ்வளோ பிரச்சனை, இப்ப பாருங்க ஸ்டாலின் சாரும் கொடுப்பாரு சூப்பரா சீட்டு, 28 தானேப்பா போனோம், வாங்கிக்க, இந்த 28ல 18 தோக்குற மாதிரி கொடுப்பாரு. 10 பேர் காங்கிரஸ்ல இருப்பாங்கல்ல, நமக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க எல்லாம் ஜெயிக்கணும்ல. இப்ப என் புகழ் வந்து வெறும் திமுக காரங்களே பாடினா எப்படி இருக்கும் சட்டமன்றத்துல, அதை விட காங்கிரஸ்காரங்க 10 பேர் பாராட்டி பேசலாம், அந்த 10 பேர் யாருன்றத முதல்வர் ஸ்டாலின் முடிவு பண்ணுவார். இது இந்த தேசிய கட்சிகள் எல்லாம் பண்ணிட்டாங்க ஆட்டம். எனக்கு இந்த சீசன்ல சிறப்பான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சிக்கு செஞ்சு விட்டது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. தொகுதி மூலமா நீ பேசுப்பா, நான் 3 வாட்டி வரேன் 30 வாட்டி வரேன் டெல்லி, சீட்டு தமிழ்நாட்டுல கொடுக்கறது ஔவை சண்முகம் சாலையில எங்க அம்மா படத்துக்கு பின்னாடி நான் கொடுப்பேன். இப்ப அவங்க லிஸ்ட் பிரகாரம் பாருங்க, ஒரு 10 பேர் கூட ஜெயிக்க மாட்டாங்களாம், பேசும்போது 33 சீட்ல நிக்கிறோம், 37 சீட்ல நிக்கிறோம், 10 எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு இப்ப குமுறுறாங்க. அதிமுக அதனால பாதிப்பு கிடையாது, நாங்க நிக்க வேண்டிய 170 175 அதுல தெளிவா இருக்கிறாங்க யாரு, அதிமுகவும் திமுகவும். இனிமேல்ட்டு தான் இருக்குது இந்த கூட்டணி கட்சிகள் அது இது. ஆனா அதே பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் எதுவும் பண்ணல. ஏன்னா நீங்க பண்ண வேலை அப்படி. see what you are bringing to table இருக்குல்ல, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்ததுல இருந்து அதிமுக கூட்டணிய இல்ல கட்சிய ஒரு டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துச்சா? ஊருக்கு வருவேன்,
ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்ல மாட்டார். பேரு கூட அப்ப அவரும் சீட்டு கேக்குற சீட்டு கொடுக்க மாட்டார். ஓகே, அதுதான் டானிக்கு தீனி சரியா போச்சுல்ல. டெல்லியில நீங்க பண்ணீங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க நான் பண்றேன். இப்ப என்ன இனிமேல்ட்டு இதுக்கப்புறமும் வந்து என்டிஏ வர்சஸ் தமிழகம் அப்படின்னா அந்த பிரச்சாரம் எல்லாம் எடுபடும். ஓகே, 27ல எத்தனை ஜெயிக்க போறாங்க அவங்களுக்கே தெரியல. திருப்பி நிறைய முட்டை இருக்குது, அது எத்தனை பொறிக்குன்னே தெரியல. கோழி பெரிய கோழி தான் 27 முட்டை, அப்புறம் ஒரு 5 முட்டை வேற தமிழ் மாநில காங்கிரஸ். எதுலப்பா நிக்கணும்? தாமரையா ரெட்டாலையா? தாமரை அப்படின்றாரு யாரு? ஐயா ஜி.கே. வாசன். அப்படியா? இதோ இது எடுத்துக்கோங்க 5 சீட்டு. என்னங்க இதெல்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இதெல்லாம் ஜெயிச்சது இல்லையன்றாங்க. இப்ப 5 கேட்டேன், 5 கொடுத்துட்டேன். அப்புறம் வேற என்ன பிரச்சனை? டி நகர் கேட்டா திருப்பரங்குன்றம், டி நகர் கேட்டா திருவண்ணாமலை கொடுக்குறது. திருவண்ணாமலை யோசிச்சு பாருங்க, ஈவா வேலுடைய கோட்டை. அங்க போய் என்ன பண்ண போறாங்க பாரதிய ஜனதா கட்சியில? இந்தியா இருந்தாலும் பரவாயில்ல பேசலாம், அங்க நிறைய இடத்துல தெலுங்கு போர்டு எல்லாம் வந்துகிட்டு இப்போ எவ்வளவு சிக்கல் இருக்கு. அதனால இந்த தேர்தல் வந்து இனி போக போக வந்து விஜய் அவர்களோட அந்த தாக்கம் என்பது குறைய ஆரம்பிச்சிடும். படிப்படியா இனிமேல் குறையும். அவரோட அமைதி, அதான் நான் கேட்கலாம்னு வந்தேன் சார். இப்போ இத்தனை நாளா பேசு பொருளா இருந்த தாவேகா வந்து அவரோட அமைதி காரணமாவே ஒதுக்கப்படுறதுக்கு பேசு பொருளா ஆக்கப்பட்டதுங்க. ஊடக வெளிச்சம், ஊடகத்தை அவர் இங்க போறாரு அங்க போறாரு, அத்தை பண்றாரு இத்த பண்ணாரு காட்டி பில்டப் கொடுத்து ஒரு டீமை வச்சு போட்டு பண்ணது. சர்வேல முந்துகிறாரு. இப்ப இதுக்கப்புறம் சொல்லுங்க சர்வேல முந்துகிறாருன்னு. ஏன்னா ரிசல்ட் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 1.5 மாசத்துல வந்துடும். 40 நாள்ல ரிசல்ட்டே வந்துடும். இப்ப நான் வந்து அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசிக்கல. நான் வந்து பாத்தீங்கன்னா கரூருக்கு முன்னாடி, திருச்சி சம்பவத்துக்கு முன்னாடியில இருந்து அவர் பண்ற போக்கு சரியில்லைன்னு தான் பேசிட்டு இருக்கோம். இது வரையிலும் எங்கேயுமே தனிப்பட்ட முறையில அவர் சொல்ல. அவர் அரசியல் பண்ணல, பொதுமக்களோட பழகல, பொதுமக்களோட மக்களா இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏங்க வேல்முருகன்லாம் வந்து இப்ப இவ்வளவு பேச்சு பேசுறாருன்னா அவ்வளவு போராட்டங்கள் பண்ணிருக்காரு. வைகோ அவர்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணிருப்பாரு, சிபிஎம் எவ்வளவு போராட்டம் பண்ணிருப்பாங்க. நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியிலயும் ஒரு கட்சினா வந்து ஒரு போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், மக்கள் பிரச்சனையை பேசணும், போகணும். காலத்துல பறந்த ஒரு பிரச்சனை லட்டு யாருக்கு? விஜய் சார். ஒரே ஒரு நாள் போனாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் திரட்டி தேவைப்பட்டால் நானே இவங்களை திரட்டி கோட்டைக்கு வருவேன் அப்படின்னாருல. எங்க சார் கோட்டைக்கு வந்தீங்க? ஏன் திரட்ட முடியல? ஏன் வரல? சும்மா இப்ப தமாசுக்கு அந்த மக்களை ஏமாத்திட்டு பேசிட்டு போயிட்டீங்க. ஆனா சீமானும் அங்க போனாரு, உணர்வுபூர்வமா பேசாரு, அவங்க கூட பழகினாரு, இன்னி வரையில பேசிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் 2 முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சர்களுக்கும் பரந்தூர் விஷயத்துல அவங்க அவ்வளவு நிலைப்பாடு ஓப்பனா சொல்றாங்களா? இல்ல. சொன்ன கட்சிகள்ல நாம் தமிழர் கட்சி சொல்லுது. ஆனா தாவேக்கா அது நிலைப்பாடு எடுக்கலாமா? நாம் தமிழர் கட்சியை விட நிலைப்பாடு எடுக்க முடியாம, இல்ல மக்களோட அந்த வேவ் லென்த்ல மிக்ஸ் தானே ஆகல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சோ களம் அப்படிங்கறது திமுக அதிமுக மாறும் அப்படிங்கறது தான் உங்களோட கருத்தா இருக்கு இல்லையா சார்? 2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி சார். நன்றி.